நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற மன உறுதி இல்லாம நம்மளால செய்ய முடியுமா? நிச்சயமா செய்ய முடியாது. உண்மைதானே? உனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுளே தேவையில்லை. உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே துணையாக இருந்தாலும் அதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பார் பெரியார். இல்லையா? பெரியார் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வாசகம். முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம செய்யற காரியத்துல மன உறுதி நமக்கு இருக்கணும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு தானே வள்ளுவ பெருந்தகையும் சொல்றாரு. சோ அப்போ நமக்கு நாம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது நாம் எடுத்துக்கொண்ட அத்தனை உறுதிகளிலும் மிகச்சிறந்த உறுதிங்கிறது மன உறுதி தான். அந்த காரியத்தை நாம செய்யணும் நாம நினைக்கிற பாருங்க நம்ம நெஞ்சில அந்த ஆற்றல் இல்லையா? அனைத்து ஆற்றலும் உன்னிடம் உள்ளது. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம். நாளைக்கு நீ உன்னை எப்படி ஆகணும்னு நீ விரும்புறியோ அப்படி உன்னை மாற்றிக்கொள்வதற்கான அத்தனை வலிமையும் உன்னிடம் உள்ளது என்றார் விவேகானந்தர். அந்த மன உறுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நெஞ்சுரம், அதுதாங்க வினை திட்பம். சரியா? முதல் திருக்குறளே அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்காரு. எல்லாரும் இந்த 10 திருக்குறளை கையோட மனப்பாடமே பண்ணிக்கலாம், புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரியா? சரி, முதல் திருக்குறள் பாருங்க. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, வினை திட்பம்னு என்னன்னு நீங்க கேட்டீங்கல்ல, உங்களுக்கு விளக்க தரேன். வினை திட்பம் என்பது, அவரே அதுக்கு என்ன கொடுக்குறாரு, டெஃபினிஷன் கொடுக்குறாரு. வினை திட்பம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒருவனுடைய மனத்திட்பம். அப்போ வினை திட்பம்னா வினையில் திட்பம், அதாவது ஒரு காரியத்தில் உறுதி என்பது ஒருவன் அந்த காரியத்தை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட மன உறுதி. இப்ப நம்ம ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு என்ன சார் வேணும்னு உன்ட்ட யாராவது ஆலோசனை கேட்டா நீ சொல்ற பாயிண்ட் என்ன? முதல்ல உன்னால ஜெயிக்க முடியும்னு உன் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு மன உறுதி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாம் இருக்கு. நட்பு இருக்கு, வழிகாட்டுதல் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கட்டுமே. கருவி இருக்கு, பொருள், கருவி, காலம், வினை எல்லாமே இருக்கட்டுமே. மன உறுதி இல்லைன்னா அந்த காரியத்துல நம்ம ஜெயிக்க முடியுமா? அப்போ ஒரு காரியத்துல ஜெயிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை? மன உறுதி. அந்த மன உறுதி தான் வினை திட்பம்ன்றாரு. வேற எதுவும் அவருக்கு விளக்கம் கொடுக்கல. என்னைய பொறுத்தளவில் வினை திட்பம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காரியத்தை நான் செஞ்சே தீருவேன், என்னால முடியும் நீ மனசுல எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வலிமைக்கு பேரு தான் வினை திட்பம். வேற எந்த வலிமையும் வினை திட்பம் ஆகாது. மன வலிமை தான் வினை திட்பம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. இதுதான் இதுக்கான அர்த்தம். திருக்குறள் புரியுது உங்களுக்கு? இது எங்க சார் பயன்படுத்தலாம் நீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாருக்காவது சில அறிவுரைகள் சொல்லும்போது சொல்லலாம். எங்க வினை திட்பம் ஒருவனது மனத்திட்பம். இந்த காரியத்துல உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, அந்த காரியத்துல நீ மன உறுதியா இருந்தா நீ ஜெயிப்ப. அந்த மன உறுதி ஒன்று இருக்கான்றதுதான் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். அப்போ அவர் விளக்கம் கொடுத்துட்டு, வேற எந்த வலிமையும் வினை திட்பம் ஆகாது, அந்த வினையில் நான் வெற்றி பெறுவேன் என்ற அந்த மன வலிமை இருக்கு பத்தியா, அதுதான் வினை திட்பம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறேன். மத்த வலிமையெல்லாம் அப்புறம், நட்பு வலிமை, கருவி வலிமை, பொருள் வலிமை, அதெல்லாம் அப்புறம். அந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிற அந்த வினை வலிமை இருக்குல்ல, அதுதான் வினை திட்பம் தான் மனத்திட்பம் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருக்குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? வினை திட்பம் ஒருவனது மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற, மற்ற வலிமைகள் எல்லாம் வலிமைகள் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. மற்றைய எல்லாம் பிறனா, பிற வலிமைகள் எல்லாம் மற்றவை. பிற வலிமைகள்னா என்ன? ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வலிமைகள் தேவைப்படும்? பொருள் வலிமை தேவைப்படும், நட்பு வலிமை தேவைப்படும், துணை வலிமை தேவைப்படும், கருவி வலிமை தேவைப்படும். நான் அதெல்லாம் சொல்லல. எனக்கு வினை திட்பங்கிறது அவனோட மன வலிமை தான் அப்படிங்கிறாரு. அப்ப நானும் முதல்ல ஏன் இந்த திருக்குறள் அதிகாரத்தை எடுக்கிறேன்? நீ ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிற, உன்னுடைய துடிப்புக்கு ஏற்ற ஒரு அதிகாரம் இது. நீ அந்த காரியத்துல உறுதியோடு இருந்த, அந்த காரியத்துல நீ உறுதியா இருக்கும்போது நீ ஜெயிக்கிற. ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை உன்னால் அடையவும் முடியும். எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதை ஆகணும்னா அந்த காரியத்துல ஒரு உறுதி வேணும். அந்த காரியத்துல உறுதி இருக்கும்போது அந்த காரியத்தை செய்ய முடியாத எத்தனை தடைகள் வந்தாலும் நீ உறுதியாக இருக்க இருக்க அத்தனை தடைகளும் விலகும் இல்லையா? அதுதான்